அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதி. அமைச்சர் செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு முன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நிஷா பானு மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் இருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற நீதிபதிகள் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவலில் நீடிக்கும் என்றும் அமலாக்கத்துறையினர் நியமிக்கும் மருத்துவர்கள் குழுவும் அவரது உடல்நிலை குறித்து ஆராயலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிமன்ற காவலில் அரசு மருத்துவமனையில்தான் சிகிச்சை பெற வேண்டும் என்ற வாதத்தை ஏற்க முடியாது எனவும் அமலாக்க பிரிவுகளில் காவலில் இருக்கும் போது சிகிச்சையில் இருந்த நாட்களை கணக்கில் கொள்ளக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் பிரதான ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையை ஜூன் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஓமந்தூர் மருத்துவமனையில் இருந்து காவேரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செந்தில் பாலாஜி மாற்றப்படுகிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜியை அவரது குடும்பத்தினர் தவிர வேறு யாரும் உரிய அனுமதியின்றி சந்திக்க கூடாது. அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருமே உரிய அனுமதி பெற்றுதான் சந்திக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அதாவது நீதிபதியோட இதில் இருக்குள்ள, அதாவது கேஸ் போட்டிருக்குள்ள பார்த்திங்கன்னா அவர் மீது வாதங்கள் நடைபெற்று இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சிகிச்சை பெறணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குங்க. இருந்தாலும் அதையெல்லாம் ஏற்க முடியாது அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி தரப்பினர் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் சார்ந்த அந்த டைமில் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கல பார்த்திங்கன்னா அந்த நாட்களை பார்த்திங்கன்னா நீதிபதிகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா அவர் சிகிச்சை முடித்து எப்பொழுது வெளியே வருகிறாரோ அப்பொழுது தான் அவருக்கான ஜெயில் தண்டனை பார்த்திங்கன்னா உறுதியாகும், அன்னையிலிருந்து தான் கணக்கிடப்படும் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜியை பார்த்திங்கன்னா அவரது மனைவி குடும்பத்தாரை தவிர வேறு யாராலையும் பார்த்திங்கன்னா சந்திக்க முடியாதுங்க. அப்படி சந்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உரிய அனுமதி இன்றி அவர்களை பார்த்திங்கன்னா சந்திக்க முடியாது அப்படின்னு நீதிபதிகள் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இவர் ஓமந்தூர் மருத்துவமனையில் இருந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா சிகிச்சைக்காக செந்தில் பாலாஜி மாற்றப்படலாம் அப்படின்ற ஆணையும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.